அடுத்ததாக திருச்சியிலிருந்து ஃபாத்திமா என்கிற சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பெண்கள் பைக் கார் ஓட்டலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். முதல்ல பெண்கள் வாகனத்தை ஓட்டலாமா என்பதை நம்ம எடுத்துக்கொண்டு இதிலிருந்து ஒரு கேள்வியை நாம் எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே 5082 இந்த எண்ணில் நீங்க பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹைரு நிசாஇன் ரகிப்னல் இப்ல, அதாவது ஒட்டகங்களில் பயணம் செய்யக்கூடிய பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் சாலிஹு நிசாஇ குரைஷின், குறைஷி குலத்து பெண்களிலே நல்ல பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். ஏனென்றால் அஹ்னாஹு அலா வலதின் ஃபி சிக்ரிஹி, அவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் சிறு பிராயத்திலே அவர்கள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும், வ அர்ஆஹு அலா ஜௌஜின் ஃபி ஸாத்திஹி, தன்னுடைய கணவருக்கு அவருடைய கரத்திலே உள்ள அந்த பொருளாதாரத்தில் மிக பேணுதல் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம புகாரில பார்க்க முடிகிறது. இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்தில் உள்ள சாலிகான நல்ல பெண்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு உவமை என்ன? ரகிபுனல் இப்ல, ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்கள் என்று சொல்லுகிறார்கள். பெண்கள் அவர்கள் ஒரு வாகனத்தை இயக்கி செல்வது, அதில் பயணம் செய்வது தவறு என்று சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு இதை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு தேவை இல்லை. இப்போ இதுல அந்த பெண்கள் பின்னாடி உட்கார்ந்து போறாங்க அப்படின்றது கூட கிடையாது, அவங்க அதில் பயணிக்கிறாங்க என்று வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு பெண்கள் ஒரு வாகனத்தை இயக்குவது, ஒட்டகத்தை இயக்குவது நமக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அம்சம் கிடையாது. தடுக்கப்பட்டனா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் இந்த செய்தியை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது இது ஒட்டகத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் காரு பைக்கு இதெல்லாம் இருக்குதா இல்லையா, இந்த மாதிரியான வாகனங்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மறைமுகமான முன்னறிவிப்பை விட்டிருக்கிறார். அதாவது சூரத்து நஹல் என்கிற ஒரு அத்தியாயத்துல 8வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம், வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர, குதிரை கோவேறு கழுதை கழுதை ஆகிய அந்த பிராணிகளை உங்களுக்காக நாம் படைத்திருக்கிறோம். லிதர்க்க பூஹா, எதற்கென்றால் நீங்கள் பயணம் செய்வதற்காக வேண்டி, வசீனத்தன், மேலும் அதை ஒரு அலங்காரமாகவும் நாம் வைத்திருக்கிறோம். வயஹ்லுகு மாலா தஅலமூன், இன்னும் உங்களுக்கு தெரியாதவற்றையும் நாம் படைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குதிரை கோவேறு கழுதையெல்லாம் அன்னைக்கு உள்ளதுதான், இதுக்கு தெரியாதவற்றை படைப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு தெரியாத, அந்த மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் படைப்புன்றது அதுக்குள்ள உள்ள கருத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய காரு பைக்கு ஃபிளைட்டு இதெல்லாம் அன்றைக்குள்ள மக்களுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து மறைமுகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கிறான். அப்போ இந்த தெரியாதவை என்பதற்குள்ளாக இந்த கார் பைக் எல்லாம் அடங்கிவிடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில இது மாதிரியான ஒரு வாகனம் வரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். இன்றைக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் அந்த வாகனத்தை நம்ம ஓட்டலாம். எப்ப நம்ம ஓட்டக்கூடாது? அதுல மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் இருக்கிறதா, ஹராமான விஷயங்கள் கலந்திருக்கிறதா என்று பார்த்து அதுகளை மட்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமானதுன்னா எப்படி நம்ம பிரிக்கிறது என்று கேட்டால், வாகனத்தை ஓட்டும் பொழுது நீங்கள் வெளியில் செல்லுதல் என்கிற ஒரு சட்டம் அங்கு தலையிடுகிறது. பொதுவாக பெண்கள் வெளியில் செல்வதை மார்க்கம் தடுக்கவில்லை. தாராளமா நீங்க என்ன செய்யலாம், வெளியே போகலாம். சில விஷயங்கள்ல போகக்கூடாது என்று தடுக்கிறது. அதாவது ரொம்ப சுற்றி திரிவது அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக செல்வது, கட்டுப்படாமல் செல்வது, இந்த மாதிரி போகக்கூடாது மார்க்கம் தடுக்கிறதை ஒழிய அறவே வெளியில் செல்வதை தடுக்கவில்லை. அப்போ வெளியில் செல்லும் பொழுது பெண்கள் எப்படி செல்ல வேண்டுமாம்? வலா இப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா பஹர மின்ஹா, அதாவது எது வெளிப்பட்டே தீருமோ அந்த ஒன்றை தவிர மற்ற அனைத்து அலங்காரங்களையும் பெண்கள் மறைத்தாக வேண்டும். வெளிப்பட்டே தீர்றதுனா எது? அதுக்கு ஹதீஸ்ல விளக்கங்கள் இருக்கிறது. முகம், முன்கை, தன்னுடைய கால், அந்த கரண்ட காலு கீழே, இது கண்டிப்பா வெளிப்பட்டு தான் தீரும். அப்போ இதை நம்ம மறைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு மார்க்கத்துல சொல்லப்படவில்லை. அதுகளை நம்ம வெளிப்படுத்திக்கலாமே உடைய, இதை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதியை எப்படி வச்சிருக்கணும்? அவங்க வெளிப்படுத்த கூடாது. வல் யதுரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின், குறிப்பாக காட்டுகளை போட்டு மறைத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ வெளியில் செல்வதற்கு இது மாதிரியான சட்டங்கள் பொருந்தும். வெளியில போனாங்கன்னு அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது,
அவங்க ஹிஜாபை கரெக்டா போட்டுக்கிறணும், ஹிமார் தன்னுடைய முக்காடுகளை போட்டுக்கிறணும் என்றெல்லாம் சொல்லப்படுது இல்லையா? அந்த சட்டங்களை இவர்கள் சரியாக கடைபிடித்து நடக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அப்ப பைக்ல கார்ல எல்லாம் போகும் பொழுது தேவைக்கு செல்ல வேண்டியதுதான், அனாவசியமாக வேண்டுமென்று எடுத்துக்கொண்டு வெளியில ஊர் சுற்றுவது போன்றெல்லாம் செல்லக்கூடாது. அது பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் பெரிய ஆபத்து, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மார்க்கத்தில் அனுமதி என்பதை கடந்து அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்ப அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்து தனிமையில பைக்ல போறாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நம்ம ஜீரணிக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் நடந்து விடுகிறது. போற நாளையே நடக்குதுன்னு நம்ம சொல்லல, அப்படி நடக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது. அப்ப அந்த பாதுகாப்பை எல்லாம் கருத்துல கொண்டு அவங்க என்ன செய்யணும், கார் பைக்கை வந்து ஓட்டிட்டு போகணும், நல்ல ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சரியா தெரியாம போய் அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கூட மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தையும் நீங்கள் தவற விட்டு விடக் கூடாது. ஹிமார கரெக்டா இருந்திருக்கணும், ஹிஜாப் போட்டிருக்கணும். பெண்கள் பைக்ல போகும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மார்க்கத்தினுடைய விதிகளை எல்லாம் மீறக்கூடிய வகையில நடந்து விடக்கூடாது. தலைமுக்காடு அந்த விலகாமனும் பார்த்துக்கிறணும். இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செல்லும் பொழுது கூட மார்க்கம் சொன்ன அடிப்படையில என்னென்ன விதிகளை எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் அவர்கள் கடைபிடித்து சென்றார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் அவர்கள் வாகனங்களை ஓட்டுவதற்கு எந்த தடையும் கிடையாது என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆக அதனால இவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையில வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்று நினைத்தார்களே, ஆனால் இந்த ஒரு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். அலங்காரங்களை வெளியில அவங்க காட்டக்கூடாது. அதுபோக அந்த வாகனங்களை ஓட்டும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு விதிமுறைகளை அவர்களை பேண வேண்டுமோ, அதுல போறனால மார்க்கத்தை மீறமா இருக்குன்னு சொன்னா அதை அவங்க தவிர்த்துக்கிறது தான் நல்லது. தனிமையில போகும்போது அவங்களுக்கு ஏதாவது சஞ்சலங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவர்கள் அதை தவிர்த்து கொண்டு அந்த வாகன ஓட்டுதலை தவிர்த்து வேறு ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்வதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்குமே ஒழிய, பேருந்து ரயில் அந்த மாதிரி பிரயாணம் செய்வதுதான் சரியா இருக்குமே ஒழிய சொந்தமாக ஓட்டுவதனால உள்ள பிரச்சனைகளையும் அவர்கள் கவனித்து அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை மேற்கொண்டு செய்யலாம் என்பதைத்தான் கேள்விக்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.